வசனம். ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நீங்கள் வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்களோ உம்முடைய கரத்தின் கிரியை. பாருங்க, தேவன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு மன்னாவின் காரியம் என்னவென்றால், உடைந்ததை உருவாக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. உடைந்ததை சரி பண்ணுகிற தேவன். பாருங்க, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுடைய இருதயம் எவ்வளவாய் நொறுங்கி இருக்கிறது என்பதை உங்களுடைய உற்றார், உறவினர், குடும்பத்தார், அயலகத்தார் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள ஒரு தகப்பன், அவர் இந்த ஆராதனையிலே உங்கள் நொறுங்கின இருதயத்தை தேற்றும்படிக்காய் மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தை அவர் பலப்படுத்தும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், வாழ்க்கையை விரக்தியின் வெறுத்த தன்மை அத்தனையிலும் நீங்கள் சோர்ந்து போய் உங்களுடைய இருதயத்தில் விடாய்த்த ஆத்துமாக்களாக இன்றைக்கு தேவாலயத்தில் வந்திருக்கிறதை தேவன் அறிந்த தேவனாய் காணப்படுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நம்மை உருவாக்குகிற தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எதை வேணாலும் உருவாக்கலாம். அவனுடைய ஞானத்தின் பலத்தினால் அவன் எதையெல்லாம் உருவாக்க ட்ரை பண்ணலாம். ஒரு சைனா இன்னைக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சூரியனே அதே ஒரு வெப்பத்தோடு கூட உருவாக்குவதற்காக அந்த நாடே முயற்சி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 40 வருடம் கட்டப்பட்ட தேவாலயம் இன்னைக்கு சைனாவில் 24 மணி நேரத்தில் கட்டப்படுற அளவுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பத்திலே அதிகமாய் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எந்த மனிதனும் உருவாக்க முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதன், ஒரு மனுஷி தன்னுடைய இருதயம் நொறுங்கும் பொழுது யாருடைய வார்த்தையும் அவர்களை தேற்றாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தை அது தேற்றும். என அன்பானவர்களே, நம்முடைய தகப்பன் நம்மோடு இருக்கலாம். நம்முடைய தாயின் வார்த்தை ஒருவேளை நம்மை அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தலாம். நம்மளோடு இருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் அந்த நேரத்தில் சொல்லப்படுகிற காரியங்களுக்காய் நாம் ஆறுதல் அடையலாம். ஆனால் அது உடைந்ததை சரி பண்ணாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை உருவாக்கின ஒரு தகப்பன், அவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் உடைந்திருக்கிற சுக்கு நூறாய் விடாய்த்து நீங்கள் சோர்வடைந்திருக்கிறதை அவர் அறிந்த தேவன். அந்த தேவன் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். உங்களை தேவன் பலப்படுத்த போகிறார். உங்களை பலன் வாய்ந்தவர்களாய் எழும்பச் செய்ய வைக்க போகிறார். உடைய கண்ணீரின் நாட்களை கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, இனி நான் உன்னை நடத்துவேன் மகனே மகளேன்னு சொல்லி அவருடைய பராக்கிரமும் உங்கள் சோர்வை இன்றைக்கு உடைத்தெறிய போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். நம்மளுடைய தேவன் சகலத்தையும் உருவாக்கின தேவன். வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் காணப்படுகிறோம் என்று. ஆம், தேவன் அவருடைய சாயலிலே நம்மளை சிருஷ்டித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவருடைய சாயலிலே நாம் காணப்படுகிறோம். நாம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். நான் ஒன்று சொல்றேன், உருவாக்கினவரால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, உங்களை உருவாக்கினவரால் மாத்திரம்தான் உங்க நிலையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் தாயின் வயிற்றிலே உங்களை உருவாகும் முன்னமே உங்களை அறிந்த தேவன். நீங்க கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே உங்களை பரிசுத்த பண்ணின தேவன். உங்களை பலருக்கும் ஆசீர்வாதமாக மாற்ற இருக்கிற உங்கள் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன். நான் உன் உடைந்த
இருதயத்தை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி சுஸ்தமாக்கி குணமாக்கி உன்னை மகத்துவத்தோடு மகிமையோடு நடக்க பண்ணுவேன் என்பதை தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடு போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் உங்களை தொடுவார். அவர் உடைந்து போன உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு தொடுவார். பாரத்தோடு இருதயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த இருதயத்தை தேவன் தொடுவார். அவருடைய பலத்த மகிமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை, அந்த பாரத்தோடு இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விரக்தியை இன்றைக்கு தேவ பிரசனம் இறக்கி வைத்து உங்களை பலத்தோடு நடத்த போகிறார். என அன்பானவர்களே, உங்கள் நொறுங்கின இருதயம் இந்த ஆராதனையில் சீர்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தொடும் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தாது. மனுஷனுடைய உதவி உங்களுக்கு பூரண சுகத்தை உண்டாக்காது. மனுஷனுடைய வார்த்தை உங்களுக்கு ஊன்றுகோலாய் நிற்காது. ஆனால் தேவ பிரசன்னமும் மகிமையும் உங்கள் உடைந்த உள்ளத்திற்குள் வரும் பொழுது தேவனுடைய மகிமையினால் நீங்கள் திரும்பவும் உருவாக்கப்படுவீர்கள். நீங்கள் திரும்பவும் இழந்த பலனை தரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் திரும்பவும் உங்கள் எல்லைக்குள் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட முடியும். என அன்பானவர்களே, அதற்கு நொறுங்கின இருதயத்தை ஸ்திரப்படுத்தப்பட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்யவிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு பல காரியங்களினாலே உங்கள் இருதயம் நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே போய் பல விஷயத்தின் இழப்புகளினால், தோல்விகளினால், அவமானத்தினால, பிறர் சொல்லுகிற வார்த்தையினால நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா உடைந்து போய் ஒரு வாழ்க்கையே ஒரு வெறுத்த நிலை. எதுக்காக வாழணும், இனி வாழ்ந்து என்னத்தை நான் பார்க்கணும் என்கிற நிலையிலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் காணப்படலாம். நான் சொல்றேங்க, சோர்வடைந்தவனுக்கு கர்த்தர் பலன் தருவார். எழும்ப முடியாதவனுக்கு கர்த்தர் கிருபை தருவார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சர்க்கிளில் முடிய போறதல்ல. கர்த்தர் உங்களுடைய கண்கள், உங்கள் சொந்த கண்களே பெரிய பெரிய காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் இனி வருகிற நாட்களில் செய்ய போகிறார். ஏன்னா நம்முடைய கண்கள் பார்த்ததெல்லாம் தோல்வியும் அவமானம், நம்முடைய காதுகள் கேட்டதெல்லாம் வீண் பேச்சுகளும், நம்மளை குறித்து வந்த அவதூறான காரியங்களும். நான் சொல்றேங்க, உங்கள் உள்ளம் உடைந்திருந்தாலும் இந்த ஆராதனையில் கர்த்தர் அவைகளை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இல்லாமல் ஒரு அலங்கோலமாக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்படலாம். உங்கள் இருதயம் விடாய்த்து சோர்ந்து போய் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களை உருவாக்கின ஒரு தேவனால் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். காரணம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்குள் இந்த அம்புகள் வருவது இல்லை. காரணம் இல்லாமல் நாம் காயப்படுவது இல்லை. காரணம் இல்லாமல் வார்த்தைகள் வருவதில்லை. அவைகள் எவைகள் இருந்தாலும் சரி, ஒரு மகிமை இன்றைக்கு நம்மேல் வரும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை திரும்ப சீரமைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். கர்த்தருக்கு கைவிட தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தகப்பன். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தோல்வி வர்றதுனால நம்ம கைவிடப்பட்டோம்னு அல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை என்பதற்காக நம்ம கைவிடப்பட்டோம் என்பது அல்ல. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைத்த வெற்றி நம்ம வாழ்க்கையில் வராமல் தாமதிக்கும் பொழுது நம்ம தோல்வி அடைந்ததாய் நிலை அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகல காரியங்களும் நன்மைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நன்மைக்காகவே நடந்தது என்பதை நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அழுதிருக்கலாம், துக்கப்பட்டிருக்கலாம், வியாகுலப்பட்டிருக்கலாம், அவதூறான காரியம் வரும்பொழுது நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று, நம் தேவனுக்கு கைவிட தெரியாது. ஹல்லேலூயா. இமை பொழுதுதான் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீர்கள்.
இன்றைக்கு அவருடைய உருக்கமான ஒரு இரக்கம் அவை உங்களை சேர்த்து கொள்ளும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய உருக்கமான அந்த மனதுருக்கம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, நீங்கள் எதற்காக கைவிடப்பட்டுட்டேன் நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த மகிமை சரியான வேலையை செய்து அந்த இரக்கம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை நான் ஊழியக்காரனாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பாருங்க, கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களை தாயின் கருவில் இந்த தாய் ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு, பெண்ணா அதுக்குரிய ஒரு திட்டம், ஆணா அதுக்குரிய திட்டம். ஆனால் நீங்கள் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே அறிந்த ஒரு தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் அழுது கொண்டே இருக்கணும், புலம்பிக் கொண்டே இருக்கணும், தோற்றுக்கொண்டே இருக்கணும், வியாகுலப்பட்டு கொண்டே இருக்கணும் என்பது அவருடைய திட்டம் அல்ல. அவைகள் நடந்த பின் அவருடைய மகிமை இவர்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது செய்ய போகிற ஜெயத்தையும் நம்மளை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. வருகிற நாட்களில் அவைகள் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் காரியங்கள் மாறுமான்னு எனக்கு தெரியல, என் பிரச்சனை மாறுமான்னு எனக்கு தெரியல, என் அலங்கோலம் மாறுமான்னு எனக்கு புரியல. ஆனால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன். அவர் மகிமை உடைந்த இருதயத்தை பலப்படுத்த போது, உடைந்த என் வாழ்க்கையை கட்ட போது, உடைந்த பராக்கிரமத்தின் நிலையை சீர்படுத்த போது, அத்தனையும் எனக்கு இனி நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க போகிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. நீ என்னுடையவன் என்று, நீ என்னுடையவள் என்று அவர் உடைந்த உங்கள் உள்ளத்தை சரி செய்வார். ஆண்டவரே, நான் ஆல்ரெடி என்னுடைய பாத்திரங்கள் உடைந்த பாத்திரமா மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் இனி நான் அழுவதற்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி என்னுடைய வாழ்க்கை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் தானே இருக்கு. நான் எதற்குமே உதவாத ஆண்டவரே, நான் எதற்குமே உதவாதவள் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் சேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன். அவர் வல்லமை உடைந்தவைகளை புதிதாக்கும் என்பதை நீங்கள் மலையளவுக்கு விசுவாசிக்கலனாலும் ஒரு கடுகளவுக்கு விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் விசுவாசம் போதும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய நிலையில் ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாருங்க. நீங்கள் சில காரியங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பீங்க. சில முன்பதாக எதிர்பார்த்த சில காரியங்கள், இனிமேல் இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சில நன்மைக்கு ஏதுவான காரியங்களுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பீங்க. பாருங்கள், அது நீங்கள் ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்க வேண்டாம். அவருடைய வல்லமை நீங்கள் வாஞ்சித்தபடியையும் அவர் திட்டமிட்டபடியையும் கர்த்தர் அவைகளை செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே, சில சொல்றீங்க, எனக்கு அழுவதற்கு பலனே இல்லை ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் போராடவே முடியாது ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவே முடியாது ஆண்டவரே, இதற்கு மேலே இந்த எல்லைகளை என்னால் கடப்பதற்கு முடியாது ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் அலைய முடியாது, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்னால் போராடவே முடியாது ஆண்டவரே, நான் முழுவதும் என்னுடைய பலனை நான் இழந்து விட்டு நான் தனியாக ஒரு வனாந்தரத்தில் நிற்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சோர்வோடு மனம் கசந்து தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என்னுடைய பலம் இனி அவைகள் பூரணமாய் விளங்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்களிலே அவருடைய பலம் இனி இறங்கும். உங்களால் செய்ய முடியாத காரியத்தை அவருடைய பராக்கிரமம் இனி உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. கீழே விழுந்தவனை மனிதன் தூக்கி எடுத்தாலும் திரும்ப கீழே விழுவான். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தர் தூக்கி எடுக்கும் பொழுது, அவருடைய பராக்கிரமத்தின் பலத்தினால் தூக்கி எடுக்கும் பொழுது அவன் கீழே திரும்ப விழமாட்டான். அன்பானவர்களே, அந்த பலம் இன்றைக்கு பலத்தை இழந்திருக்கிற உங்கள் இருதயத்திற்குள் கடந்து வருகிறது. நீங்கள் எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அளவில்லாத கிருபை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே வருகிறபடியினால் நான் சொல்றேங்க, இனி நீங்கள் அல்ல, அவர் அந்த காரியங்களை பார்த்து கொள்வார். இனி நீங்கள் வேண்டாம், அவருடைய பிரசன்னமே அந்த காரியங்களை பார்த்து கொள்ளும். கர்த்தர் சொல்லுகிறார்,
என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பதை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னால் இந்த உபத்திரவத்தை தாங்க முடியலை, என்னால் இந்த கரடு முரடான வழியில் எனக்கு நடப்பதற்கு பலன் இல்லை, நான் எல்லா பலத்தையும் இழந்துட்டேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறேங்க, கவலைப்படாதீங்க, அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இனி இருக்கும். ஹல்லேலூயா. பவுல் என்கிற ஒரு தெய்வ மனுஷன், அவருடைய வாழ்க்கை, அவர் நீதிமான், அவருடைய பரிசுத்தவான், தேவனுடைய திட்டத்தை சரியாய் கை கொண்டவர். ஆனால் அவருடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் அவர் சரீரத்திலிருந்து நீங்கும்படி 3 தரம் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஆனால் தேவன் சொன்ன ஒரே வார்த்தை என்னவென்றால், என் மகனே, என் கிருபை உனக்கு போதும் என்பதை தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று நீங்கள் நிலைக்கு வருகிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் உடைந்த இருதயத்தில், உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த மனபாரம், மன அழுத்தம், அந்த வெளியே சொல்ல முடியாத அந்த வேதனை, அந்த கூக்குரல், அத்தனை காரியங்களையும் கர்த்தர் இன்னைக்கு வேரோடு பிடுங்கி எடுத்து உன்னை புதிதான பலத்தோடு எழும்ப வைக்க போகிறார். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை மன அழுத்தத்தையும் தேவன் அவருடைய வல்லமையினால் தகர்க்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, கர்த்தருடைய மகிமை உங்களை பலமுள்ளவர்களாக மாற்றும். உங்கள் பலவீனங்களை அவை சரிப்படுத்தும். இன்றைக்கு உலகத்துக்கு தேவை அழகான பாத்திரங்கள். இன்னைக்கு உலகத்துக்கு தேவை அறிவான பாத்திரங்கள். இந்த உலகத்துக்கு உடைந்தது தேவையே கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பாத்திரங்கள் தேவை என்றால், உலகத்தால் தூக்கி எறியப்பட்டது, உலகத்தால் நிராகரிக்கப்பட்டது, உலகத்தினால இது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டது, அந்த பாத்திரங்கள் தான் கர்த்தருக்கு தேவை என அன்பானவர்களே. காரணம், கீழே விழுந்தவனை அவர் கிருபை தூக்கும் பொழுதுதான் அவருடைய மகத்துவமான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு செய்கிற அந்த காரியத்தை அந்த மனுஷி புரிந்து கொள்வான் என அன்பானவர்களே. அவருக்கு தேவை உடைந்த பாத்திரங்கள். அதாவது இருதயம் நொறுங்கி நம்பிக்கையற்ற, யாரும் உதவ முடியாத, தனிமையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒருவள் தான் கர்த்தர் தேடி வந்து தம்முடைய அளவில்லாத கிருபை அவர்களுக்கு தந்து அவளை வாழ வைத்து அழகு பார்த்து மேன்மைப்படுத்துகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை உருவாக்கி சிருஷ்டித்த கர்த்தரை சபை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க குயவன், நான் ஒரு களிமண், ஆண்டவரே அவருடைய கரத்தில் இந்த களிமண்ணாகிய நம்ம 20% ஒப்பு கொடுக்குறோம், 40% ஒப்பு கொடுக்குறோம், 50% ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் மீது 50% நம்மளுடைய பலத்தோடு நம்ம போயிடுறோம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் களிமண் என்பது உங்களுக்கு தெரியும் என்றால், உங்களால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்று புரியும் என்றால், உங்கள் களிமண்ணாகிய உங்களுடைய சொந்த வாழ்க்கையை உங்களுடைய திட்டம் அல்ல, உங்கள் சித்தம் அல்ல, நீங்கள் போட்ட வழி அல்ல, நீங்கள் அமைக்கிற காரியங்கள் அல்ல, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, ஆண்டவரே என்னை நீர் வணையும், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற பழுதுகளை நீங்கள் சரி பண்ணுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் உருவாக்குங்க, ஆண்டவரே. ஏன்னா நான் என்னுடைய பலத்தில் ஓடி 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 கடைசியில் மிஞ்சினது என் இருதயம் உடைந்தது தான். நான் நம்பி நம்பி போய் கடைசியில் அவமானப்பட்டு உடைஞ்சது என் இருதயம் தான். நான் போய் 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 நன்மை செய்து கடைசியில் அவமானப்பட்டது எனக்கு தான், என் இருதயம் தான் உடைஞ்சிருக்கு. போதும் ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை முழுவதும் நடத்தும் என்பதை நீர் சொல்லுவது உண்மை என்றால்
இன்னைக்கு என் வாழ்க்கை என்கிற இந்த பாத்திரத்தை குயவனாகிய உம்முடைய கரத்திலே, இந்த களிமண்ணாகிய நான் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனிமேல் என்னை நீர் நடத்தும் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கரம் உயர்த்தினவர்களை கண்களை மூடி, ஆண்டவரே இனி நீர் என்னை நடத்தும் அப்பா, போதும், நம்பினது போதும் ஆண்டவரே, இனி நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ப வேண்டியவரை விட்டுட்டு நம்ப கூடாத ஆட்களை பிடிச்சதுனால தான் நம்ம இருதயம் இன்னைக்கு உடைந்த நிலை. கேட்க வேண்டிய வார்த்தையை விட்டுட்டு கேட்க கூடாத ஆட்களுடைய வார்த்தையை கேட்டதுனால தான் இன்றைக்கு நம்மளுடைய இருதயம் உடைந்த நிலை. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் நீங்கள் முழுவதும் உங்கள் இருதயத்தை அப்பாவுடைய கரத்தில் நம்பி ஒப்பு கொடுக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு தகப்பன் தாம் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாரா? ஒருவேளை அந்த பையன் தவறான வழியில் போகும்போது கூட அந்த அப்பா அந்த பையனை விட்டு கொடுப்பாரா? இல்லை, அவன் திரும்ப வருவான், அவன் சரி பண்ண என் கரத்தில் அவன் திரும்ப வருவான், கேட்பான் அப்படின்ட்டு ஒரு மாம்ச தகப்பன் நினைப்பார் என்றால், உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களை எப்படி கைவிடுவார்? எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த ஆராதனையில் கர்த்தருடைய கரத்திற்குள்ள நீங்கள் திரும்பவும் வாங்க. தேவன் மேல நீங்கள் வைத்திருந்த அந்த ஆதியில் இருந்த அந்த அன்புக்குள்ளாக திரும்பவும் நீங்கள் தெய்வ பிரசன்னத்திற்குள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் என்பதை பரிசுத்த ஆவி இந்த நேரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆதியில் இருந்த அவர் மேல் இருந்த அந்த பாசம், அந்த நேசம், அந்த ஓடின கால்கள், அந்த உபவாசித்த நாட்கள், அந்த அருமையான நாட்களை நீங்கள் செய்யாத நாட்களிலும் நீங்கள் செய்ததை நினைத்து திரும்ப என் மகன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிற உண்மையுள்ள தகப்பன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறதுனால நீங்கள் அவைகளை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கரம் உயர்த்தி, என்னுடைய ஆதியில் நடந்த அந்த வாஞ்சியுள்ள நாளை நான் திரும்பவும் அந்த டேஸ்க்குள்ள வர என் இருதயத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லலாமா? என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொல்கிறேங்க, இப்பொழுது இடிந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தர் கரத்தில் உண்மையாய் இந்த ஆராதனையிலே ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அந்த இடிந்ததாக இருக்காது. கர்த்தர் அவைகளை கட்டுவார். இப்பொழுது பாழாய் கிடக்கிற இந்த நிலங்களாகிய உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாழானதை என் தேவன் பயிர் நிலமாய் மாற்றுவார். இப்பொழுது சுட்டெரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் முழுமையாய் பரிசுத்த இருதயத்தோடு நீங்கள் அவைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சுட்டெரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த வாழ்க்கையை அவருடைய வல்லமை புதிதாய் மாற்ற வல்லமை கொண்டுள்ளது. எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. உண்மையாக ஒப்பு கொடுங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆமென். இன்னும் நம்ம 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படின்னா அது நமக்கே நாம் செய்து கொள்ளுகிற ஒரு காரியம். மரணம் எந்த படியில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை, உருவாக்கினவருக்காக ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்றால் இம்மையிலும் நம்மளை ஆசீர்வதிப்பார், அந்த மறுமையிலும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம வீடுகள் கட்டுறதுனாலோ, நிலங்கள் வாங்கிறதுனாலையோ, திருமணங்கள் நடத்தி வைக்கிறதுனாலையோ, பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறதுனால இல்லைங்க. இருதயத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். இருதயத்தில் மன ரம்மியம் சுகத்தோடு இருக்க வேண்டும். அவைகளை எந்த பணத்தினாலும் வாங்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே அவைகளை செய்ய முடியும். கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அழுகிறாங்க ஜெபத்தில்.
என் மகனுக்காக ஜெபிங்க. ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டா மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது, வாயிலிருந்து ரத்தம் ஒழுகுது, காதுல இருந்து ரத்தம் ஒழுகுது, மோஷன் போற இருந்து ரத்தம் ஒழுகுது. கையில் 30 கோடி ரூபாய்க்கு வீடுகள் இருக்கு, பல வீடுகள் இருக்கு, கார் இருக்கு, வேலையாட்கள் இருக்காங்க, எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்கு. ஆனால் என்னுடைய மகனோ என் பேரனையோ இந்த படுற வேதனையினால் பார்க்க முடியல, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் இருதயத்தை தட்டி சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை பலத்தோடு கிருபையாய் சுகத்தோடு வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. கோடிகள் நம்ம இருதயத்தை தேற்றாது, பல வீடுகள் நம்ம இருதயத்தை தேற்றாது. அந்த இருதயம் திரும்ப கட்டப்பட்டு ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள, ஒரு சமாதானம் அதுக்குள்ள, ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்குள்ள வரணும் என்றால், நான் சொல்றேன், நிரந்தரமாய் வரும் என்றால் அது மகிமையினால் மாத்திரமே செய்ய முடியும். உங்களை உருவாக்கினவராலே உங்கள் நிலை மாறும் என அன்பானவர்களே, வேற காரியத்தினால் அல்ல. நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம். அல்லேலூயா. வசனம் சொல்லலைங்க, நீ சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை தேடும் பொழுது அவர் சமீபம் அப்படின்னு வசனம் சொல்லல. நீ இருதயத்துல ஒரு நிறைவா இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் வருகிற காரியம், கர்த்தர் உனக்கு சமீபம் கிட்ட இருக்கிறார் என்பது வேதம் சொல்லல. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்கள் தேவனை தேடும் பொழுது அவர் அவர்களிடத்தில் இருந்து சமீபமாய் அவர்களுக்கு தென்படுவாராம். நொறுங்குண்ட இருதயத்திற்கு கர்த்தர் சமீபம். நாம துக்கத்தில் இருக்கும்போது நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, சிலரால் ஜெபிக்க முடியல. நம்ம இருதயத்தில் சில காரியங்கள் நம்ம திட்டமிட்ட மாதிரி நடக்காத பொழுது நம்மளால ஜெபத்தில் உட்கார முடியல, நம்மளால வேதத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி வாசிக்க முடியல, உபவாச காரியத்தில் நம்ம சரியா செய்ய முடியல. இருதயத்தில் ஹர்ட் ஆக 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 நாம தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரோம் பாருங்க. இதுதான் சத்துருவுக்கு தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஹர்ட் ஆகும் போதும், அவன் வலி நிறைந்த வேதனையில் இருக்கும் போதும், அவன் இருதயம் உடையும் போதும், அப்போ அவள் கர்த்தரை தேடுறான் பாருங்க, நான் அவர்களுக்கு தென்படுவேன் என்று வேதத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்மளால ஜெபிக்க முடியாத ஒரு நேரம்னு வருது பாருங்க, நம்மளால வேதத்தை வாசிக்க முடியாத அளவுக்கு பிரஷர், இருதயத்தில் மனவேதனை வருது பாருங்க. அந்த நேரத்திலே ஜெபிக்கவும் உபவாசிக்கவும் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் இந்த ஆராதனையில ஒப்பு கொடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருப்பாராம். ஆனால் சாத்தானுடைய திட்டம், உன் இருதயம் நொறுங்கும் பொழுது உன்னுடைய ஆவியில ஒரு பெரிய சோர்வை கொடுத்து உன்னை தேவ பிரசன்னத்திலிருந்தே தள்ளிடணும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் பரிசுத்தவான்கள் என்ன தெரியுமா செய்திருக்கிறாங்க? நொறுங்கின இருதயமாக இருந்தாலும் அவர்கள் தேவ சமூகத்திலே அழுதார்கள், அவர்கள் தேவ சமூகத்திலே புலம்பினார்கள். கர்த்தரை அந்த நேரத்திலே கூட விட்டு விலகாதவர்களுக்கு கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற காரியத்திலே நேரத்திலே அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு பெஸ்டான பாதையில கர்த்தரை துதிக்கிறத விட நம்ம போற ஒஸ்டான ஒரு பாத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் நடந்தது? இந்த காரியம் நடந்ததுனால சமாதானம் போச்சு, தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, சம்பளம் போச்சு, எல்லாம் போனதா இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உண்மையா, ஆண்டவரே என்னை நடத்துகிறவர் நீர், இவைகளுக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருப்பாரா. அந்த நேரத்தில் கூட கர்த்தரை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல ஆத்துமாக்களாய் நீங்கள் மாறும் பொழுது உங்கள் இருதயம் மட்டும் பலப்படாது,
அத்தனை நன்மைக்கு ஏதுவான காரியங்களையும் ஒரு ஜெபத்திலும் கர்த்தர் பெண்டிங் வைக்காம அப்ரூவல் கொடுத்து உங்களை தலையை உயர்த்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு அவருடைய வாழ்க்கையில நொறுங்கின இருதயம்தான், ஆனால் அப்படியும் தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தார். இந்த அன்னாள் நொறுங்கின இருதயம்தான், ஆனாலும் அவர்களுக்குரிய சொந்த காரியத்திற்காய் கண்ணீரை அப்படியே ஊற்றி, இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க. மோசே அந்த தேவ மனுஷனை பாருங்க, நொறுங்கின இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் அழுது ஜெபித்தார். அப்ப இந்த பரிசுத்தவான்கள் அழுதாங்க, நொறுங்கினாங்க. அவங்க பிடிக்காதது அவங்க வாழ்க்கையில் நடந்தது, ஆனாலும் நொறுங்கின இருதயத்தோடு அவங்க கர்த்தரை தேடினபடினால் கர்த்தர் அவர்களுக்கு தென்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உடைந்த நிலையிலே செய்கிற ஜெப வேண்டுதல்களை கர்த்தர் சீக்கிரமாய் கேட்டு மறு உத்தரவு தருவார். நான் சொல்றேன், வாய்க்காதது எல்லாம் கர்த்தரை நீங்க இந்த நிலையில தேடுங்க, வாய்க்கும். அல்லேலூயா. பாருங்க, சாரிபாத் என்கிற ஒரு ஊர்ல ஒரு விதவை வாழ்ந்தாங்க. அந்த விதவை கர்த்தரை தேடினாங்க, அதான் உண்மை. அந்த தேசத்துல எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, ஆனா அந்த தேசத்துல இருந்த அந்த ஒரு விதவை கர்த்தரை தேடினாங்க. எந்த மாதிரி சூழலை தேடினாங்க தெரியுமா? அவனுடைய வீட்டுக்கார் இல்லை, இறந்துட்டார். இருக்கிறது ஒரே மகன், வீட்டாரை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலை. இத்தனைக்கும் ஒரு கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு திருப்தியான ஒரு நிலை வீட்டில் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த விதவை கர்த்தரை உண்மையாய் தேடினாங்க. இவங்களுடைய உண்மைத்துவம் மற்ற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, ஆனால் இந்த விதவைக்கு அந்த உடைந்த இருதயத்தோடு அந்த விதவை கர்த்தரை தேடினபடியினால் கர்த்தர் அவளுக்கு தென்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, அந்த எலியா சாரிபாத் என்கிற ஊருக்கு வரும் பொழுது கரெக்டாக இந்த விதவை அந்த இடத்துல விறகை பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறார், அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு அப்படின்றாங்க. சரி ஐயா, கொண்டு வரேன்னு போகும்போது அப்படியே கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வாமா அப்படின்னும் போது அவங்க அப்படியே நின்று அவங்களுடைய நிலையை சொல்கிறாங்க. ஐயா, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன், உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கிறது அல்ல, ஆனால் என் நிலையை நான் முதலாவது சொல்கிறேன். பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தவிர எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க இதையாச்சும் கொடுன்னு, ஆனால் எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாங்கள் இதை சாப்பிடுவதற்காக இந்த ஃபுட்டை ஆயத்தப்படுத்த நாங்கள் 2 விறகை பொறுக்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த விறகை பொறுக்கி கொண்டு போய் நான் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போக நலமாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். காரணம், ஏற்கனவே 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் பஞ்சம் இல்லை, விளைச்சல் இல்லை. எங்கள் வீட்டில் விளைச்சல் இருக்கும் பொழுது ஆல்ரெடி பஞ்சம், கர்த்தரை தேடினவங்க. ஆனால் இப்போ ஆல்ரெடி பஞ்சம் உள்ளே வந்துருச்சு. எங்களை எப்படி நாங்கள் சிறப்பாய் போஷிக்கப்படுவோம்? எனவே எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமாவையும் இந்த கொஞ்சம் எண்ணெயும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு சாவதற்கு தான் நாங்கள் ஆயத்தமாகிறோம். அதையும் கூட நீங்கள் இப்படி கேட்குறீங்களே ஐயா அப்படின்னு வந்தாங்க. அப்போ எலி ஐயா சொன்னார், மா நீ பயப்படாத, நீ போய் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணு, ஆனால் முதல்ல அதை எனக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்த பின்பு உனக்காகவும் மகனுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணு. நான் சொல்கிறேங்க, அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஒருவேளை அந்த சமையல் அறைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த விதவை நினச்சிருப்பாங்க ஒரு வார்த்தை, கடவுளுக்காக நான் உண்மையாக இருந்தேன், மேலும் மேலும் இந்த கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு, என் இருதயத்தை திரும்ப திரும்ப இந்த தேவன் என்னை உடைக்கிறாரே, நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி, இதை சாப்பிட்டுட்டு செத்து போலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா கடவுள் திட்டம் என்ன தெரியுமா? இதை சாப்பிடாமையே நீ செத்து போ அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த ஃபுட்டை, அந்த உணவை தயாரிக்கும் பொழுது அவர்கள் ஒரு ஜெபத்தை செய்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, என்ன ஜெபம் தெரியுமா? தேவனே, உமக்கு உண்மையாய் இருந்ததினாலே நீங்க என்ன அழகா கைவிட்டுட்டீங்க ஆண்டவரே. நான் என்ன பொல்லாப்பு செஞ்சிட்டேன்?
அவ என்னென்னமோ பாகால் காரியங்களை பற்றி கொண்டு உபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் செய்து கொண்டு திராட்சை ரசத்தை மதுபானத்தையும் குடித்து கொண்டு எப்படியோ இருக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நான் உமக்காய் உண்மையாய் இருந்ததுக்கு நீங்க என்னை இருதயத்தை உடைச்சிங்க பாருங்க ஆண்டவரே, மேலும் மேலும் உடைக்கிறீங்க பாருங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இருக்கிற எல்லா உண்மைத்துவத்தையும் நான் காட்டிட்டேன். இப்போ இருக்கிற அந்த கொஞ்சமாவையும் அந்த எண்ணெயும் கூட நான் உமக்கே தந்து செத்து போயிடுறேன். நீங்கள் நான் செலுத்துகிற கடைசி பலியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, இவை நாங்கள் உமக்கு தந்ததாகவே இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவ மனுஷன் கிட்ட கொடுத்தாங்க. நான் சொல்கிறேங்க, உள்ளம் உடைந்து ஜெபித்த அந்த விதவைக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்தார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வசனத்துக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் அவளுடைய வீட்டிலே பானையிலே மா செலவழியவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்களாம். அன்பர்களே, தேசத்தில் எல்லா விதவின் வீடும் அலறல் சத்தம், பயம் சத்தம், சாகிற அந்த நிலை. ஆனால் இந்த விதவையினுடைய வீடு கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? உள்ளம் உடைந்து பண்ற பிரேயருக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஹல்லேலூயா. உள்ளம் உடைந்து பண்றோம் பாருங்க, நம்ம கஷ்டப்படும் பொழுது கர்த்தரை பிடிக்கிறாங்க, ஆனால் அதை தீர்ந்த பின்ன கர்த்தரை விட்டுறாங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏராளமான ஆத்துமாக்களை அப்படி சந்திக்கிறோம். கேன்சரில் வராங்க, நோயில் வராங்க, அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையில் வராங்க, மூளையில் பிரச்சனை வராங்க, நரம்புகளில் பிரச்சனை வராங்க. ஜெபிக்கிறோம், கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அதோட எங்களை மறந்தா பரவாயில்ல, கர்த்தரா யார் அவர்? ஓ, நாங்கள் எப்பயோ அவர் வார்த்தையை கேட்டிருக்கிறோமே அப்படின்ட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, நொறுங்கின இருதயத்தில் அவர்கிட்ட வர்றது முக்கியமல்ல. அந்த நொறுங்கின இருதயத்தோடு அவர் இதை செஞ்சாரே இதையும் செய்வார் என்று நம்மை நாம் திடப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அந்த நொறுங்கின இருதயத்திற்கு கர்த்தர் சமீபமாக இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. இனிமேல் தான் உடைந்த உள்ளத்தோடு நான் அதிகமாக செபிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு முடிவை எடுங்க. என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், இனிமேல் தாண்டா நான் கர்த்தரையே தேட போறேன். இனிமேல் தான் என்னுடைய முழு பலத்தோடு நான் தேவனை விசுவாசிக்க போறேன். இனிமேல் தான் நான் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா எழும்ப போறேன். இனிமேல் தான் தேவ வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன். இனி என்ன ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் வந்தாலோ என் கடவுள் என்னை மாத்துவார்னு அபரிவிதமாய் அப்பட்டமாய் நான் அவரையே விசுவாசித்து நம்ப போகிறேன். காரணம் என்ன? என் இருதயம் நொறுங்கும் பொழுது, அந்த நொறுங்கின இருதயத்தில் நான் கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது, அந்த உண்மைத்துவத்தை பார்க்கிற உருவாக்கின உண்மை உள்ள தேவன் உண்மையாகவே உன் நிலைமையும் என் நிலைமையும் மாற்றவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் உங்கள் மேல ஒரு சால்வையை கொண்டு வருவான், துக்கத்தின் சால்வையை கொண்டு வருவான். அவன் கொண்டு வரட்டும், அவன் கெட்ட செய்தியை கொண்டு வரட்டும், அவன் உங்களை கண்ணீர் விடும்படி காரியத்தின் செய்தியை கொண்டு வரட்டும். அந்த சால்வையை கிழித்தெறிய உங்கள் ஜெபம் போதுமா இருக்கும் என்றால், அந்த மகிமை அந்த இருளின் சால்வையை உடைத்து எரியும், கிழித்து எரியும். அந்த துக்கத்தை நீங்கள் எளிதாய் மேற்கொள்வீர்கள். இனி எது நடந்தாலும் இது நடந்துருச்சேன்னு இல்லாம, நான் கர்த்தரை தேட போறதுனால, நான் கர்த்தரை நெருங்க போறதுனால, ஏன் நொறுங்கின இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தினதுனால இனி நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் எனக்கு செய்வார் என்று வைராக்கியமாய் சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. உடைந்த அவங்க இருதயம் சந்தோஷப்பட்டுச்சுங்க,
பூரிப்படைஞ்சிருச்சுங்க. ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க. நான் உங்களுக்கு இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். கர்த்தர் இனிமேல் தான் பெரிய பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார். இனிமேல் தான் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் தான் நீ வாழ்வே, கட்டப்படுவே, நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் இனிமேல் அதிசயப்பட்டு பூரிக்கும். காரணம், சர்வ வல்லவருடைய மகிமை எனக்கு பக்கத்திலே இருப்பதினால், அவர் எல்லைக்குள் நான் இருப்பதினால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்க போகிறது. அவரை விசுவாசிங்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய மகிமை செத்த நிலையை கூட மாற்றும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, ஒரு விசுவாசி அழுதா, வேதனைப்பட்டா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி தேற்றலாம். ஆனால் கர்த்தருடைய ஒரு தாசன், கர்த்தருடைய மகள் உடைந்து போகும் பொழுது அவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்கும் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். எலியா என்கிற தேவ மனுஷன்தாங்க மழையையும் பனியையும் வரக்கூடாதுன்னு ஜெபித்தவர். 3 வருஷம் 6 மாதம் இவர் ஜெபம் பண்ணதுனால பனி பெய்யலை, மழை பெய்யலை. இயற்கையை ஜெபத்திலே கட்டுப்படுத்த தெரிந்த அப்படிப்பட்ட ஒரு எலியா, தேசமே பஞ்சத்தில் இருந்தும் இந்த மனுஷனை போஷிக்க கேரித் ஆற்றண்டையிலே கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி வழி நடத்தினப்பட்ட இந்த எலியா, விதவையினுடைய மகன் செத்தான், ஜெபம் பண்ணி உயிர் தெழுந்து தன் மகனை தன் தாயிடம் ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்த எலியா, கர்த்தர் சமூகத்தில் இருந்து அக்கினியை வருவித்து பலிகளை பட்சிக்கும்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஜெபித்து வரச் செய்த எலியா, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கீசோன் என்ற ஆற்றன் அண்டையிலே கொண்டு போய் வெட்டி போட்ட இந்த மகிமையான காரியத்தை செய்த எலியா, இப்போ வனாந்தரத்தில் இவ்வளவு காரியங்களை செய்த மகிமையை கண்ட எலியா ஐயா, அவர் இருதயம் உடைகிற சூழல் வந்தது. அவர் வனாந்தரத்தில் போய் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? சூரை செடியின் கீழே உட்கார்ந்து அவர் செய்த ஒரு பிரேயர் என்னன்னா, ஆண்டவரே, நான் சாக வேண்டும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது, நான் செத்து போனால் நலமாக இருக்கும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்த இந்த எலியா, அவர் உள்ளம் உடைகிற ஒரு ஏசேபேலினுடைய வார்த்தை வந்த பின்பு அவர் தன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய துக்கம், இருதயம் உடைந்து போய் சொல்றார், நான் செத்தால் நலமா இருக்கும் ஆண்டவரே. நான் சொல்றேங்க, கர்த்தர் அந்த மனுஷனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் அந்த ஏசேபேலுடைய கரத்தில் இந்த எலியாவை ஒப்பு கொடுக்கல. பாருங்க, அவர் பயந்த காரியம் அவருக்கு அங்கே நேரிடவில்லை. நான் சொல்றேங்க, உடைந்த இருதயத்தோடு இருந்த எலியாவை திடப்படுத்தும்படி தேவதூதன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை கடந்து வந்ததைப் போல இன்றைக்கு எவ்வளவோ விஷயங்களுக்குள்ள நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி இருந்தாலும் கடைசியில் நடக்கிற சில சூழலில் உங்கள் ஆத்துமா நான் செத்தா நலமாக இருக்கும் என்ற நிலையில் நீங்கள் சொல்கிறீங்களே, கர்த்தர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். ஆமாங்க, இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னும் போது கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா எங்கிருந்து வந்து தெரியுமா? இரவின் அந்த பாளையத்தின் மேலே பனி எப்போ பெய்யுமோ அந்த பனி பெய்யும் பொழுது அந்த மன்னாவும் அந்த பாளையத்தில் வந்து விழுமாம். ஜனங்கள் அதை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க. அந்த ருசி, அந்த மன்னாவினுடைய ருசி ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருக்குமா. ஒரு புது ஒலிவ எண்ணெயினுடைய ருசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மன்னா இருக்குமா. அடுத்து தேனிட்ட பணிகாரத்தை போல அந்த மன்னாவுடைய ருசி இருக்குமா. இப்போ புது ஒலிவ எண்ணெயை போலும் இருக்கும், தேனிட்ட பலகாரத்தை போல இருக்கும். ஆனால் இப்போ ஜனங்க இருதயம் உடைந்து அழ ஆரம்பித்தாங்க. என்ன தெரியுமா? ஜனங்க இச்சையுள்ளவர்களாய் ஆகி அவங்க அழுதாங்க.
இறைச்சி எல்லாம் இனி நாம் புசிப்போமா அப்படின்ட்டு அந்த வனாந்தரத்தில் அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மோசையை பார்த்து, அந்த ஐயாவை பார்த்து, நாங்கள் எகிப்தில் கீரைகளை, வெள்ளை பூண்டுகளை, வெள்ளரி காய்களை, வெங்காயங்களை இதெல்லாம் நாங்கள் அங்கே எகிப்தில் சாப்பிட்டதை நினச்சி பார்க்குறோம். கேவலம் இந்த வனாந்தரத்தில் இந்த மன்னாவை மட்டும் கொடுத்து எங்களை நடத்துகிறாரு, நீங்களும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க வெறுமனையாய் சொல்லலை. அந்த கூடார வாசலில் நின்று அழ ஆரம்பித்தார்கள், இருதயம் உடைந்து. நீங்கள் நினைக்கலாம் 10 பேர் அழலை, 15 பேர் அழலைங்க. 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா 6 லட்சம் புருஷர்கள் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் வச்சா கூட 30 லட்சம் ஜனங்கள் கூடார வாசலில் நின்று அழுதாங்க. அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ மோசே ஐயா கர்த்தரை நோக்கி ஒரு வார்த்தை உள்ளம் உடைந்து இந்த நீதிமான் சொன்னாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் தாங்க இந்த ஒருவனால முடியாது ஆண்டவரே, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. எனவே என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும், நான் செத்தா நலமா இருக்கும் என்று சொல்லி மோசே என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி உள்ளம் உடைந்து அழுது சொன்னார். ஹல்லேலூயா. இதைத்தான் யோனா தீர்க்கதரிசியும் சொன்னால், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் செத்தா நலமா இருக்கும் ஆண்டவரே. இதைத்தான் யோபு என்கிற பரிசுத்தவானும் சொன்னார். பிறந்த நாளை சபித்தார், மரணத்தை வேண்டினார், கேட்டார். அப்போ மோசே, எலியா, யோபு, யோனா இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். ஆனால் உள்ளம் உடைந்த பொழுது அவங்க இருதயத்தில் இருக்கிற பேட்டரி முழுவதும் ட்ரை ஆகி சோர்வான நிலையில் செத்தா நலமாக இருக்கும் என்று கேட்கும் பொழுது, ஆனாலும் அந்த நொறுங்கின இருதயத்தோடு அவர்கள் தேவ சமூகத்தில் வந்ததனால் கர்த்தர் அவர்களை வந்த வண்ணமாய் விடவில்லை. அவர்களை புதிதான பலத்தை அவர்கள் ஆவியிலே கட்டளையிட்டார், புதிதான பராக்கிரமத்தை கட்டளையிட்டார். அவர்களை அப்பொழுது சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, அந்த சூழலுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சொல்கிறேன், அவங்க செத்தா நலமாக இருக்கும் இந்த 4 பேரும் என்னைக்கு கேட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை துவங்கினது என கண்பானவர்களே. அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையில் ஸ்டார்ட்டே உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி பல ஊழியக்காரனை எழுப்பினார். அதுக்கப்புறம் தான் யோபு திரும்ப இழந்த பலனை பெற்றுக்கொண்டு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்த யோபு ஐயாவுடைய வாழ்க்கையில், யோனா வாழ்க்கையிலும் பெரிய பெரிய ஊழியங்களை செய்தார். அதுக்கப்புறம் தான் மோசே ஐயா மகிமையாய் அவர்களை வெற்றி சிறந்து வழி நடத்தினார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு துவக்கமே உண்டாச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சாவதற்காக உருவாக்கவில்லை, உங்களை வெற்றியோடு நடத்துவதற்காகத்தான் தேவன் உங்களை உருவாக்கினார். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, என் இருதயம் உடைந்தாலும் அவரை தேடுவதை நான் இனி நிறுத்த போகிறதல்ல, என் வாழ்க்கை இனி துவங்க போகிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உருவாக்கினவருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்பானவர்களே. மகிமையான முடிவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இனி உங்கள் வாழ்க்கையில் வருகிற நாட்களிலே செய்யப்போகிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்லா கவனிங்க, 4 பரிசுத்தவான்களும் சாவை விரும்பினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஒரு பரிசுத்தவான் எலிசா உண்மையாகவே செத்து போன நலமாக இருக்கும் என்ற சூழலில் கூட, நான் சாக விரும்பலை,
தேவன் என்னை குறித்து பெரிய காரியத்தை செய்ய போறார்னு திட நம்பிக்கையோடு காத்திருந்தார். அன்பானவர்களே, நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாய் எப்பொழுதும் யுத்தம் செய்வதற்காக கிளம்புவான். அப்போ அவங்க யுத்தம் செய்வதற்கு இஸ்ரேலை அப்படியாக அவங்க நொறுக்குவதற்கு சில பிளான்ஸ் போடுவாங்க பாருங்க. அப்போ இந்த சீரியா ராஜாவும் அவனுடைய அரண்மனையிலும் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. எப்படி இஸ்ரேல் ராஜாவை தோற்கடிக்கலாம், இஸ்ரேல் தேசத்தை தோற்கடிக்கலாம், யுத்தத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம மறைந்திருந்து அவங்கள தாக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க பாருங்க. இந்த பிளானை கர்த்தர் எலிசாவுக்கு அவர் இருக்கிற இடத்திலேயே இங்கே என்ன நடக்குது என்பதை வெளிப்படுத்துவார். அவங்க அந்த தேசத்தில் நடக்கிற காட்சியை எலிசா ஐயாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் ராஜா கிட்ட போய், இங்கே பாரு இஸ்ரேல் ராஜா, நீ இந்த இடத்துல உஷாராயிரு, உனக்காக ஒரு கண்ணி வச்சிருக்கிறான், அந்த இடத்துல நீ போய் உஷாராயிரு, சீரியா ராஜாவுடைய ராணுவம் உன்னை அழிக்க காத்திருக்குன்னு சொல்லி பல முறை எச்சரிப்பார். இதனால பல முறை அந்த கண்ணீரை இந்த இஸ்ரேலின் ராஜா சீரியாவின் ராஜா வைத்த வலையிலே விழாமல் காக்கப்பட்டது. அன்பானவர்களே, இப்போ இந்த சீரியாவின் ராஜா குழப்பம் அடையுது. அவன் அரண்மனையில் அவன் ஆட்களை கூப்பிட்டு கேட்குறான், ஏண்டா நம்ம இங்கே பிளானை போடுறோம், அவங்க அங்கே தப்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் நமக்கு யாரோ இங்கே உளவாளியாக ஒருத்தன் இருக்கான், இதில் யார் இங்கே நடக்கிறத போய் அங்கே போய் சொல்லி அவங்கள காப்பாற்றுகிறது என்று சொல்லி இந்த சீரியாவின் ராஜா கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு வேலையக்காரனோ அங்கே இருக்கிற ஒரு சிப்பாயோ வந்து அந்த சீரியா ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜாவே ராஜாவே, நீங்கள் பள்ளி அறையில் பேசினா கூட அவங்க கடவுளை அவங்களுக்கு அங்கே வெளிப்படுத்தி அவங்கள தப்பு வச்சிருவார். இதை செய்கிறவர் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவித்து இப்படி தப்பு வைக்க பண்ணுறாரு அப்படின்ட்டு இந்த சீரியாவின் ராஜாவுடைய அந்த கூட இருந்த அந்த ஆள் அந்த ராஜாவை பார்த்து சொல்லும் பொழுது, அப்போ இந்த எலிசாவை முதல்ல போட்டு தள்ளினா, பிடிச்சிட்டு வந்தா, சிறையாக்கினா இஸ்ரேலின் ராஜாத்துவமே மொத்தமே அழிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணுங்க, எலிசா எந்த ஊரில் இருக்கிறாரு பாருங்க, அந்த ஒத்த மனுஷனை பிடிக்கும்படி நம்முடைய ரதங்கள் குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் நைட்டோட நைட்டாக எலிசாவை தூக்குங்க அப்படின்னு சீரியாவின் ராஜா ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறான். இன்ஃபர்மேஷன் வருது, எலிசா தோத்தான் என்கிற ஒரு பட்டணத்திலே வசிப்பதற்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அந்த தோத்தான் என்கிற பட்டணத்தில் நைட்டோட நைட்டாக எந்த வீட்டில் அவர் தங்கி இருந்தாரோ அவரை சிறைபிடிக்க, அவரை போட்டு தள்ள, அவரை கைதியாய் கொண்டு போக, அவரை முற்றிலும் நைட்டோட நைட்டாக அவர் தங்கியிருந்த அந்த வீட்டை முழுவதும் சீரியாவினுடைய இராணுவம் சூழ்ந்தது. குதிரைகள், ரதங்கள், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஒரே ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக அப்படியே பட்டணத்தை சூழ்ந்து நிற்கிறாங்க பாருங்க. விடியங்காத்தால வருது. விடியங்காத்தால எலிசா ஐயாவுடைய வேலைக்காரன் கதவை திறந்து பார்க்குறான். வெளியே பார்த்தா முழு இராணுவமும் இவரை பிடிப்பதற்காக, அவருடைய எஜமானம் பிடிப்பதற்காக நிற்குது. அப்போது அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவரே, நம்ம என்ன செய்வோம், நம்மளை போட்டு தள்ளும்படி சிறைபிடிக்கும்படி வந்துட்டாங்களேன்னு பயப்படும் பொழுது இவர் மோசே ஐயாவை மாதிரி நான் செத்தா நலமாக இருக்கும் சொல்லலை, யோனா ஐயாவை மாதிரி நான் செத்து போனால் நலமாக இருக்கும்னு சொல்லலை, எலியா ஐயாவை மாதிரி என் முற்பிதாக்களை காட்டி நான் நல்லவன் அல்ல, நான் செத்தா நலமாக இருக்கும்னு சொல்லலை. இந்த எலிசா ஒரு வார்த்தையை சொன்னார், பயப்படாத, அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமப்பான்னு சொல்லி எலிசா ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்க பாதுகாப்பு இந்த வேலைக்காரனுக்கு தெரியல, இவன் கண்களை திறங்கான்னு ஜெபம் பண்ணார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரையும் ரதங்களும் மலை முழுவதும் நிரம்பி இருக்கிற காட்சியை இந்த வேலைக்காரன் பார்த்தார். என அன்பானவர்களே, நான் சொல்கிறேங்க, அவருடைய அந்த புது உடைந்த இருதயத்தில் தேவ மகிமை வரும் பொழுது அந்த மகிமை நம்மளை பயப்பட வைக்காது. அந்த மகிமை நம்மளை பலத்தோடு இன்னும் ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ளே நிற்க வைக்கும். ஆமென். இதை பார்த்துட்டு வேறு யாராக இருந்தால் என்ன திரும்ப பண்ணியிருப்பாங்க, ஓடி போய் அந்த இராணுவத்துக்கு காலில் விழுந்து என்ன பிடிக்கவா நைட்டோட நைட்டாக வந்தீங்க, நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லி அழுது கூக்குரலிட்டு அங்கேயே உசுறு போயிருக்கும். ஆனால் இந்த மனுஷருக்கு தெரியும், நீ யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, சீரியாவின் இராணுவமே என்னை பிடிக்க கூட்டிகிட்டு வா, நான் உள்ளம் உடைந்த ஒரு நாள் ஜெபித்தேன், கர்த்தருடைய மகிமை என்னை தேற்றி என்னை பலப்படுத்தியது, அவர் எனக்கு இனிதான் ஆரம்பம்னு சொன்னால் என் வாழ்க்கை அப்போ இப்போ முடிய போகிறதல்ல,
அவங்களோடு இருக்கிற பக்கம் என் கூட இருக்கிற அதிகம் என்பதை வேலைக்காரனுக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் வந்த வேலையே குழம்பி வெறுமையாய் திரும்பினார்கள். கர்த்தர் பாருங்க, அவர் செய்த அந்த மகத்துவத்தை இனி கர்த்தர் வருகிற நாட்கள் உங்களுக்கு செய்வார். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? அப்போ தான் உங்கள் வீட்டில் ஒரு காரியம் வெடிக்கும். உடனே கர்த்தர் என்ன 100% கை விட்டுட்டார். அப்போ தான் ஒரு சூழல் நடக்கும். கர்ச்சிக்கு போய் என்னத்தை லாபம், வேதத்தை படித்து என்னத்தை லாபம், கர்த்தருக்காக இதை பண்ணி என்னத்தை லாபம், கொடுத்ததுக்கு என்ன லாபம், செக். இது கர்த்தரை தேண்டதுக்கு நம்ம மற்ற காரணங்களை தேடி இருந்தால் அது கூட நமக்கு கொஞ்சம் இரக்கம் காண்பித்திருக்கும். அப்படியெல்லாம் உங்கள் கேடான இருதயம் சொல்லும் பொழுது தட்டி சொல்லுங்கள், நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் அவர் தான் உருவாக்கினவர், என்னை மாற்ற முடியும், நான் நம்புகிறேன், அவர் என்னை சரி பண்ணுவார், இதை அனுமதித்தவர் இவைகளை தாண்டவும் வைத்து பெரிய காரியங்களை எனக்கு செய்வார்னு நம்புகிற இருதயம் உங்களுக்கு தேவை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஜெயிக்கிற அவங்களோடு இருக்கிறவனை காட்டிலும் இப்போ தோத்து கொண்டு இருக்கிற என் கூட இருக்கிற சேனை பெருசு. இது என் தோல்வி அல்ல, இது என் வீழ்ச்சி அல்ல, இனிமேல் தாண்டா என் ஆரம்ப நாட்களே வரப்போகுது, இனிமேல் தான் உங்கள் அருமையான நாட்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ள முடைந்த ஒரு மனிதனை கர்த்தர் பலப்படுத்தினார். அவங்க காரியத்தை கண்டு பயப்படாமல், நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவங்க காரியத்தை கண்டு பயப்படாமல் சர்வ வல்லவருடைய பலத்தோடு நிற்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் பலத்தோடு நிற்க போகிறீங்க? அப்படியே எழுந்திருக்கலாமா?